கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற ஒரு வார்த்தை ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்த விரும்புகிறார். இந்த வார்த்தை சொல்லுகிற காரியத்தை நம்ம பார்ப்போம்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, அப்போ அந்த காத்திருக்குதல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரஸ்டிங் ஹிம், அதாவது எக்ஸ்பெக்டேஷனோட அவரை நம்பிக்கையோட காத்திருக்கிற அந்த காத்திருப்பு தான் அந்த கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அப்படிங்கிற இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். பொறுமையோடு, நம்பிக்கையோடு, நிச்சயத்தோடு அவருடைய நாட்களுக்காக, அவருடைய டைமுக்காக காத்திருக்கிறது தான் அந்த காத்திருக்குதல் அப்படிங்கிற காரியத்திற்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விளக்கமாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போது அவர்கள் எப்படி இருப்பாங்களாம்? புது பலன் அடைவாங்களாம். அவர்களுக்கு தேவன் அப்படிப்பட்ட காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் புது பலனை கொடுத்து கழுகுகளைப் போல, கழுகு பொதுவாக உயரமாக பறக்கக்கூடிய ஒரு பறவையாக நம்ம பார்க்கிறோம். அப்போது இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை ஒரு பாதாளத்தில் இருக்கிற சூழ்நிலையை போல நீங்கள் உணர்ந்தாலும், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு புது பலனை கொடுத்து உங்களை உயர பறக்கும்படியாய் தேவன் இன்றைக்கு உங்களுக்காக அவர் உங்களுக்கு பலனை கொடுத்து அவர் உங்களை எழுப்பி கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உங்களை பறக்க செய்யும்படியான பலத்தை உங்களுக்கு தருகிறார் அப்படிங்கிறத இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். அப்போ இதுல நம்ம பார்க்கும்போது நம்ம பவுல் கூட சொல்றாரு, பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போ இன்றைக்கு தேவன் உங்களை பலப்படுத்தி அவர் உங்கள் மூலமாய் என்ன செய்ய வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை நிச்சயமாக செய்து முடிப்பார். நீங்க கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்பக்கூடிய காலத்துக்குள் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்பதை இன்றைக்கு நீங்க அறிந்து கொள்ளணும். நம்ம அழகா பாட்டெல்லாம் படிக்கிறோம், ஆனா எந்த அளவுக்கு அதை உணர்ந்து நீங்க படிப்பீங்கன்னா, இந்த நாட்கள் நீங்க கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்புகிற நாட்களாக இருக்கும். இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம், உன்னதரின் மகிமை உங்கள் மேல் உதித்திருக்கிறதுனால நீங்க உயரமா நீங்க பறக்க போறீங்க. மேலும் அந்த ஏசாயா 40ஆம் அதிகாரத்திலேயே 29-30 பார்க்கிறோம், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள், ஆனா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் தான் எழும்புவாங்கன்னு சொல்லி வேத சொல்றத பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு சோர்ந்து போயிருக்கிற உங்களுக்கு அவர் என்ன கொடுக்கிறார்? பலனை கொடுக்கிறார். சத்துவமில்லாத உங்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்பதை நீங்க உணர்ந்து கொள்ளணும். இது நீங்க உயர பறக்கும் காலம் அப்படிங்கிற நீங்க உணர்ந்தவர்களாய் நீங்க இருப்பீங்கன்னா, உங்க மைண்ட்ல எழும்புகிற எல்லா விதமான நெகட்டிவ் தாட்ஸ், மனித வார்த்தைகள் மூலமாய் உங்களுக்கு எதிராய் வருகிற அந்த நெகட்டிவ் எல்லாத்தையும் நீங்க களைந்து போட்டுவிட்டு, ஸ்பிரிட்ல ஆண்டவர் உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், அதுதான் எனக்கு நடக்கும்னு சொல்லி நீங்க ஸ்பிரிட்ல எழும்பும் போது நீங்க உயர பறக்குகிற நாட்களுக்குள்ள நீங்க வந்திருக்கிறத நீங்க உணர்வீங்க. இதே ஏசாயா 40:31 ஆம்பிளிஃபைட் வெர்ஷன்ல நான் வாசிக்கிறேன். பட் தோஸ் who wait for the Lord, who expect, look for and hope in him will gain new strength and renew their power. They will lift up their wings and rise up close to God like eagles, rising toward the sun. They will run and not become weary. They will walk and not grow tired. அப்போ இந்த சூழ்நிலையை நம்ம வேதத்துல ஒரு உதாரணத்தின் மூலம் நம்ம பார்க்கணும். அப்படின்னா, எலியாவினுடைய ஸ்டோரியில நம்ம பார்க்கும்போது அங்கே எலியா ஒரு பலத்த அற்புதத்தை செய்கிறார். வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி கர்த்தரே மெய்யான தேவன் என்று சொல்லி நிரூபிக்கிறார். ஆனா அடுத்த அதிகாரத்துல 1 ராஜாக்கள் 19 நம்ம பார்க்கிறோம், அங்க ஏசபேலினுடைய வார்த்தைக்கு பயந்து அவர் ஓடி அந்த சூறை செடியின் கீழே படுத்து கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு நீங்களும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்தவங்க தான். ஆனா இன்றைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு மனித வார்த்தை, ஏதோ உங்களுக்கு எதிரான இப்படி நடந்துரும் அப்படின்னு சொல்லுகிற உங்க மைண்ட்ல நீங்க நினைக்கிற அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எது உங்களுக்கு ஏசபேலின் வார்த்தையாக இருக்கிறது என்பதை நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். ஆனா கர்த்தர் இன்றைக்கு
இன்றைக்கு சொல்லுகிறார், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். இது இல்ல உங்க முடிவு. இனிதான் உங்க வாழ்க்கையில பெரிய பெரிய காரியங்களை செய்ய தேவன் சித்தம் வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க அறிந்து கொள்ளணும். அதான் 1 ராஜாக்கள் 19:5 நம்ம 5 பார்க்கிறோம். ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது, இதோ தழலில் சுடப்பட்ட அடை ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த தூதன் வந்து எழுப்புறான். அப்போதான் சொல்றான் அந்த தூதன், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். இது இல்ல உங்க வாழ்க்கையின் முடிவு. இது இல்ல, நீங்க போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கிறது என்று சொல்லி ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு கூட இடைப்படுகிறார். அப்போ அவன் எழுந்திருந்த அந்த போஜனத்தின் பலத்தினால், நான் விசுவாசிக்கிறேன், அந்த வார்த்தையின் பலத்தினால் அவன் 40 நாள் நடந்து ஓரேப் என்கிற பர்வதத்தை அடைந்தான். அதுக்கு பிறகுதான் அவன் பெரிய காரியங்களை அங்க செய்கிறத பார்க்கிறோம். ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறான். எந்த இயேசபேலினுடைய வார்த்தை அவனை சூறை செடிக்கு கீழே கொண்டு போனதோ, அதே இயேசபேலை அங்கே கொலை செய்கிற யெகூவை அபிஷேகம் பண்ணினதும் இந்த எலியா தான் என்பதை நம்ம பார்க்கணும். அப்போ இன்றைக்கு நீங்க கர்த்தருக்கு காத்திருக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கு ஒரு நாளும் எந்த விதத்திலையும் நீங்க வெட்கமடைய மாட்டீங்க. தேவன் உங்களை அப்படியே விட்டுவிட மாட்டார். இன்றைக்கு அவர் உங்களுக்கு பலன் கொடுத்து உங்களை உயர எழும்ப பண்ணுகிற தேவன் உங்களுக்கு உண்டு என்பதை, தகப்பன் உங்களுக்கு உண்டு என்பதை இந்த வார்த்தையின் மூலம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். இது செட்டைகளை விரிக்கும் காலம், இது உயர பறக்கும் காலம் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு தேவனை துதிக்கும் போது இந்த நாட்களில கர்த்தர் உங்களை அப்படியாய் உயர எழும்ப பண்ணுவார். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த வார்த்தையின்படி இதை கேட்டு உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உயர பறக்கிற காலத்திற்கு கர்த்தர் கொண்டு போகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின்படியே என் தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.